வணக்கம். நிறைய பேர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல, அதனால் போட முடியலை. கிடச்சிச்சின்னா நான் போடுறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் சொல்கிறேன். கொஸ்டின் வருமா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த கலங்கரை விளக்கம் ஏற்கனவே கேட்டதுனால கொஞ்சம் சந்தேகம்தான். அந்த மனப்பாட பகுதி இந்த 1 மார்க் நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது, எல்லாமே பார்த்து தான் ஆகணும். இப்போ குருவினாவில் கூட நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது. மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டினாக தான் இருக்குது. மொத்தமே 2 குருவினா தான். அதில் முதல் கொஸ்டினை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் ஒரு கொஸ்டின் கேட்ட கொஸ்டினாக இருக்குது. இப்போ இந்த பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதாக இருக்குது இல்லையா, நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் சிறுவினாவில் கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது? இது முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. அப்புறம் கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குருவினா எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்புறம் கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை? அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தான் தெரியுது. பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறையை கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆழ்கடலின் அடியில் இதில் ஆழ்கடலின் அடியில் கதையை சுருக்கி எழுதுக. அந்த கொஸ்டினை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இலக்கணத்தில் மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள், அதை பார்த்துக்கிடலாம். குருவினாவில் எல்லாமே பார்க்குறது நல்லது. இந்த கலைச்சொற்கள் அறிவோம் இருக்கு இல்லையா, இதையும் பார்த்துக்கிடணும். கடல்வாழ் உயிரினம், கப்பல், தொழில்நுட்பம், இந்த மாதிரி சில முக்கியமான வார்த்தைகளை பார்த்துக்கிடணும். அப்புறமா இன்பத்தமிழ் கல்வி, இதில் பாரதிதாசன் மனதை கவர முயன்ற இயற்கை பொருள்கள் யாவை பார்த்துக்கிடணும். சிந்தனை வினாவில் தமிழ் மொழி கல்வி பயில்வதால் ஏற்படும் நன்மைகளாக நீங்கள் கருதுவன, அதை பார்த்துக்கிடணும். அழியா செல்வம் மனப்பாட பகுதி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த பாட்டை படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் வாழ்விக்கும் கல்வி, நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும், இது கட்டாயம் வரும். இருந்தாலும் இந்த 2 கொஸ்டினையும் பார்த்துக்கிடணும். கல்வியே அழியாத செல்வம், கண்டிப்பாக படிச்சுக்கிடணும். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிடுறது நல்லது. மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வு.
இப்போ இந்த லெசனை பொறுத்த மட்டும் சாரியைன்னா என்ன, விகாரம்னா என்ன, இது தெரிஞ்சிருக்கணும். குருவினா எல்லாமே ஈஸி தான், அதனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிடுறது நல்லது. இந்த டிக் அடித்தது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். 1 மார்க்கை நல்லா பார்த்துக்கிடணும். முதல்ல 1 மார்க்கு, அப்புறம் குருவினா. இதுலேயும் இந்த கலைச்சொற்கள் அறிவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. குருவினா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் படிச்சுக்கிடலாம். செப்பேட்டு ஓவியங்கள் பார்த்துக்கிடலாம். செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள். ஓவியங்களின் வகைகள் கேட்டுட்டாங்க, இருந்தாலும் குருவினா எல்லாமே பார்க்குறது நல்லது. அப்புறமா இதில் சிறுவினா 2 தான் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இந்த கலைச்சொல் அறிவும் இதையும் பார்த்துக்கிடணும். கல்வெட்டு, நவீன ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி ஒரு சில கலைச்சொற்கள் அறியலாம். இங்கே பாருங்கள், பத்திகளை படித்து கேட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த 1 தான் இருக்குது. கொஸ்டின் ஈஸியாக எடுக்கிறவங்க இதை கேட்கலாம். ஏன்னா படத்தை கொடுத்து வினா விடை கேட்குறத விட பத்தியை கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஸ்டின் ஈஸியாக எடுக்கிறவங்க அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து திருக்குறள். திருக்குறளில் எண்ணி துணிக கர்மம் இதுதான் இப்போதைக்கு கேட்காம இருக்கிறாங்க. ஆனால் 3 குறளுமே ஈஸியான குறளாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறேன். எதுனாலும் கமெண்ட்ஸில் தெரியுங்க. நானும் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குன்னு பார்த்துட்டு தான் கிடைக்காம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.